Students, இன்னைக்கு 12th standard ஓட first lesson electrostatics தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்? உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டினா என்னன்னு தெரியும், மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுவே ஸ்டாட்டிக்கான எலக்ட்ரிக் சார்ஜஸை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி விச் டீல்ஸ் வித் ஸ்டேஷ்னரி சார்ஜஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக். இப்போ ஸ்டேஷ்னரியாக இருக்க எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ் அதோட பிஹேவியர் அதை பற்றி தான் அந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆம்பர்ன்றது ஒரு சாலிட், நத்திங் பட் ஃபாசில் ரெசின் ஆஃப் அ ஃபாசில் ட்ரீ. அதுதான் ஒரு சாலிடாக இருக்கும், ரெசின் ஆஃப் அ ஃபாசில் ட்ரீ தான் ஆம்பர்ன்றது. ஸோ அதை வந்து ஒரு ஃபரில் ரப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியான லீவ்ஸ் ஆர் பேப்பர் கிட்ட அவங்க எடுத்துகிட்டு போய் வைக்கிறப்ப அது வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு, அந்த பேப்பரையும் அந்த லீவ்ஸையும் அது அட்ராக்ட் பண்ணுது. அப்போ அவங்க என்ன கன்சிடர் பண்ணாங்க, ஆம்பரோட ப்ராப்பர்ட்டியே இந்த மாதிரி ஃபரில் ரப் பண்ணிவிட்டு நம்ம வச்சோன்னா அதை அட்ராக்ட் பண்ணுறது ஆம்பருக்கு மட்டும்தான் அதோட ப்ராப்பர்ட்டி, ஆம்பரோட ப்ராப்பர்ட்டின்னு நினச்சாங்க. அவங்க லேட்டர் இதே மாதிரி கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தோட ரப் பண்ணி இதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பேப்பர் கிட்ட எடுத்துகிட்டு போகிற வச்சு குட்டி குட்டி பேப்பரை அதை அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி ரப்பர் ராடையும் பட்டுறப்ப அதுவும் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அவங்க வந்து இது வந்து வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. இதே ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் ராடை சில்க் கிளாத்தோட ரப் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு ரப்பர் ராடையும் சில்க் கிளாத்தால் ரப்பர் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கிட்ட வைக்க சொல்லும். அந்த 2 ரப்பர் ராடும் ரிப்பல் பண்ணுது. இதுவே ஒரு கிளாஸ் ராடையும் ஒரு ரப்பர் ராடையும் வைக்கிறப்ப அது அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அவங்க என்ன நினச்சாங்க, ரப்பர் ராடும் இன்னொரு ரப்பர் ராடும் ஒரே டைப் ஆஃப் சார்ஜ்ன்றதுனால அது ரிப்பல் பண்ணுது. இதுவே ஒரு கிளாஸ் ராடையும் ரப்பர் ராடும் வைக்கிறப்ப அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. அப்போ வேறு டைப் ஆஃப் சார்ஜஸ் இது க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அதுதான் இப்போ பார்க்கலாம். சார்ஜிங் ஆஃப் ரப்பர் ராட் அண்ட் தட் ஆஃப் அ கிளாஸ் ராட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் another. The charge rubber rod repels another charge rubber rod, which implies that like charges repel each other. So 2 சார்ஜான சேம் டைப் ஆஃப் ரப்பர் ராடை வைக்கிறப்ப அது வந்து ரிப்பல் ஆகுது. We can also arrive at the same inference by observing that a charged glass rod repels another glass rod. இதே மாதிரி 2 கிளாஸ் ராடையும் நீங்கள் சார்ஜ் பண்ணி சில்க் கிளாத்தால் ரப் பண்ணி சார்ஜ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் ராடையும் சார்ஜ் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் ரிப்பல் ஆகுது. பட் ஆனால் the charge amber rod attracts the charge glass rod. எப்படி ஒரு ரப்பர் ராட் கிளாஸ் ராடை அட்ராக்ட் பண்ணுதோ அதே மாதிரி ஆம்பர் ராடும் சார்ஜான ஆம்பர் ராடும் கிளாஸ் ராடை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ நம்மளே ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம், ஆம்பர் ராடில் உருவான சார்ஜஸும் ரப்பர் ராடில் உருவாகிற சார்ஜஸும் ஒரே டைப் ஆஃப் சார்ஜஸ், அதனால தான் அது கிளாஸ் ராடை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் நம்மளே வந்துடலாம். ஸோ இதுதான் 3rd பாயிண்டில் பார்க்குறோம். த சார்ஜ் ஆம்பர் ராட் அட்ராக்ட்ஸ் த சார்ஜ் கிளாஸ் ராட், இம்ப்ளாயிங் த சார்ஜ் இன் த கிளாஸ் ராட் is not the same kind of charge present in the rubber. Thus, unlike charges attract each other. அப்போது இதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க, 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நம்மளுக்கு தெரியும். பட் அந்த 2 மில்லியன் இயர்ஸ்க்காகவோ இது வந்து 18th சென்ச்சுரியில் கண்டுபிடிப்பாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு 18th சென்ச்சுரியில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ இது புதுசு, அப்போ அவங்க அந்த நேம் வைக்கிறாங்க. therefore 2 kinds of charges exist in the universe. இந்த 18th சென்ச்சுரி இதுக்கு யார் பேர் இடுறாங்கன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஸோ பெஞ்சமின் Franklin called one type of charge as positive and another type of charge as negative. Based on Benjamin Franklin's convention, rubber and amber rod are negatively charged while glass rod is positively charged. So Benjamin Franklin அவரே கன்வென்ஷனாக வச்சிடுறாரு, கிளாஸ் ராடும் ஆம்பர் ராடும் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆனால் கிளாஸ் ராடுன்றது பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு வைக்கிறார். If the net charge is 0 in the object, it is said to be electrically neutral. Net charge 0 வந்தால் electrically neutral நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது the material object made up of atoms or neutral in general. When an object is rubbed with another object, some amount of charge is transferred from one object to another due to the friction between them, and the object is then said to be electrically charged. நீங்கள் நம்ம இப்போ யோசிக்கலாம், எப்படி அது சார்ஜ் ஆகுது? நீங்கள் ரப் பண்ண சொல்ல நம்மளுக்கு தெரியும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மெட்டீரியலை ரப் பண்ண சொல்ல அது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சுன்னா அது அப்போ அதுக்கு கம்மியாக எலக்ட்ரான்ஸ் அதில் குறைஞ்சிரும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆகிடும்? பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். இதுவே ஒரு ராடை நம்ம ரப் பண்ண சொல்ல, இப்போ ரப்பர் ராடை நம்ம சில்க் கிளாத் வச்சு ரப் பண்ண சொல்லும், அது எலக்ட்ரானை கெயின் பண்ணும், அப்போ அது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். இதுவே நீங்கள் கிளாஸ் ராட் இது பண்ண சொல்லும் அது எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும், அப்போ அது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். இப்படி தான் ஒரு மெட்டீரியலை நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பை ரப்பிங் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஒன்று லூஸ் பண்ணுச்சுன்னா அது பாசிட்டிவ்லி சார்ஜ், கெயின் பண்ணுச்சுன்னா நெகட்டிவ்லி சார்ஜ், அவ்வளோதான். இந்த மாதிரி சார்ஜ் ரப் பண்ணி நம்ம சார்ஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு பேர். ஸோ சார்ஜிங் த ஆப்ஜெக்ட்ஸ் டு ரப்பிங் இஸ் கால்ட்
ட்ரைபோ எலக்ட்ரிக். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோன்னா, எப்படி ஒரு மெட்டீரியலில் ஒரு ராடில் ஆம்பரோ இல்லை ரப்பரோ இல்லை கிளாஸோ அதில் எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிக்கலாக சார்ஜ் பண்ணுறது அதை ரப்பிங் மூலமாக அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதை எப்படி 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜ்னு அவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஒரே டைப் ஆஃப் சார்ஜ் ராடாக இருந்தால் அது வந்து ரிப்பல் பண்ணும், வேறு டைப் ஆஃப் சார்ஜ் ஆன ராடாக இருந்தால் அது அட்ராக்ட் பண்ணும். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் இதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜ்னு பேர் வச்சார். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் சார்ஜிங் த ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ரப்பிங் பேர் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். இவ்வளோ தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்தது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். ஸோ நம்ம சார்ஜஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். Most objects in the universe are made up of atom, which in turn are made up of proton, neutron and electrons. ஸோ எல்லா மெட்டீரியல்ஸுமே எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஆட்டம்ஸால் மேட் ஆகிருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். அது வந்து ஆட்டம்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போ இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரோட்டானோ நியூட்ரான் எலக்ட்ரான் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக மாஸ் இருக்கும்ல, அது எப்படி அதோட இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி அதுக்கு வந்து அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு சார்ஜுன்றதும் மாற்ற முடியாத ப்ராப்பர்ட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். These particles have mass and inherent property of particles. Similarly, the electric charges is another intrinsic and fundamental property of particles. எப்படி பார்ட்டிகல்ஸ்க்கு மாஸ்ன்றது இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டியோ மாற்ற முடியாதோ அதே மாதிரி அதுக்கு சார்ஜ் இருக்கும் அப்படின்றதும் மாற்ற முடியாத ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எலக்ட்ரிக் சார்ஜ். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததே இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் தான். எப்படி ஒரு கிளாஸ் ராடையோ ரப்பர் ராடையோ எப்படி எலக்ட்ரிக்கலி சார்ஜாக பண்ண முடியும், பை ரப்பிங் நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி அது சார்ஜ் ஆகுது, அந்த எலக்ட்ரான்ஸ் அதுக்கு எப்படி கெயின் பண்ணுது, இது லூஸ் பண்ணுது, போயிடுமா, தானே க்ரியேட் ஆகுமா, நம்ம ரப் பண்ண சொல்லும் அதில் எலக்ட்ரான்ஸ் க்ரியேட் ஆகுமா, இல்லை எலக்ட்ரான்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடுமா? கண்டிப்பாக கிடையாது. இதில் நான் கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தில் ரப் பண்ண சொல்லும் அது எலக்ட்ரான்ஸும் லூஸ் பண்ணும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே போயிடுது, அந்த சில்க் கிளாத்துக்கு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சில்க் கிளாத் நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும், இந்த கிளாஸ் ராட் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். ஸோ அது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே நல்லா புரியுது, எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்று இங்கேருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு போகுமே தவிர அது டெஸ்ட்ராய் ஆகிடாது. அதே இது நான் ரப்பர் ராடை ரப் பண்ண சொல்ல சில்க் கிளாத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எனக்கு ரப்பர் ராடு கிடைக்கும். ஸோ ரப்பர் ராட் வந்து எலக்ட்ரிக்கலி நெகட்டிவ் ஆகிடுது அந்த ரப்பர் ராட். ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து ஒன்றும் டெஸ்ட்ராய் ஆகிடாது, இல்லை க்ரியேட் ஆகாது, ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ வென் அ கிளாஸ் ராட் இஸ் ரப்ட் அகெயின்ஸ்ட் சில்க் கிளாத், சம் நெகட்டிவ் சார்ஜ் are transferred from glass to silk. As a result, the glass rod is positively charged and silk cloth become negatively charged. From these observations, he concluded the charges are neither created or not destroyed, but can only be transferred from one object to another. நல்லா தெரிஞ்சுங்க, இல்லை சார்ஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதும் இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதும் இல்லை. ஒன்று எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும், அது அந்த மெட்டீரியலுக்கு போயிடும், சில்க் கிளாத்துக்கு போயிடும். இல்லை அது கெயின் பண்ணுச்சுன்னா சில்க் கிளாத்தில் இருக்க எலக்ட்ரான்ஸை இந்த ரப்பர் ராட் கெயின் பண்ணுதுன்னு அர்த்தம். This is called conservation of total charges. The total electric charge in the universe is constant and charge can neither be created nor be destroyed. அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸில் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இதில் ஒன்றும் இல்லை, the charge q of on any object is equal to integral multiple of the fundamental unit of charge E. ஸோ இன்டெக்ரல் மல்டிபிள் க்யூன்றது சார்ஜ் q ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அது வந்து எப்போவுமே இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஈயாக தான் இருக்கும். சரியா, q இஸ் ஈக்குவல் டு NE. இங்கே ஈன்றது ப்ரோட்டான்ஸ் ஒரு நியூட்ரான்ஸ். அவங்க பாசிட்டிவ்னு கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ஈ வந்து நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். அதுவே நெகட்டிவ்லி சார்ஜ் இது பேஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்து ப்ராப்ளம் வருது. ஸோ அது உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஈ நெகட்டிவ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ்னு எடுத்துக்கணும். இதை வந்து ராபர்ட் மில்லிகன் தான் இந்த ஈயோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறாரு. இ இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻⁻19 கூலும். இதுவே உங்களுக்கு ப்ரோட்டான்ஸாக இருந்தால் ப்ளஸ் 1.6 × 10⁻19 கூலும், எலக்ட்ரான்ஸாக இருந்தால் மைனஸ் 1.6 × 10⁻19 கூலும். இப்போ Q இஸ் ஈக்குவல் டு NE. என்னன்றது என்ன, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும், அதாவது இன்டெக்ரல் மல்டிபிளாக தான் இருக்கும், ஹோல் நம்பராக தான் இருக்கும். இன்டிஜர்ஸ் ஆஃப் +1 or -1 or -1 or +2 or -2 இந்த மாதிரி தான் இருக்குமே தரல, பாயிண்டில் இருக்காது. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 1.5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இல்லை 6.5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இல்லை 9.2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கும், அதாவது இன்டெக்ரல் மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். அந்த என்னன்றது இன்டீஜர், அது வந்து 0 +1 or -1 +2 or -2 இந்த மாதிரி +3 or -3 இப்படி தான் போகுமே தவிர அது வந்து பாயிண்டில் இருக்காது. அவ்வளோதான். சார்ஜ் Q ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் தி
இஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் இ. ஸோ இந்த ஈன்றது இண்டீஜர்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கு புரிய வேண்டியது. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு NE. இதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலிம் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த நெகட்டிவ் சார்ஜ்னு கொடுத்தா இந்த ஈயோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ Qன்றது 1 கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அவங்களே கொடுத்துருக்காங்க, 1 கூலும்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்லேருந்து Q இஸ் ஈக்குவல் டு NE. இப்போ n என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகணும். ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு Q/E அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த Qவோட வேல்யூ -1 கூலும், ஈயோட வேல்யூ வந்து நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால -1.6 × 10⁻−19 கூலும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம nல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். n ஈக்குவல் டு -1 கூலும் by -1.6 × 10⁻−19 கூலும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த நம்பர் தான் நமக்கு தேவை. ஸோ n 1/1.6 நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 0.625 வரும். இந்த 10⁻−19 மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 10⁻+19 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 0.625 × 10⁻+19 நமக்கு கிடைக்குது. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த டெசிமல் பிளேஸை தள்ளி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக 6.25 இந்த ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி போடுறதுனால நம்மளுக்கு 19ன்றது 18 ஆகிடுது. ஸோ 10⁻18 எலக்ட்ரான்ஸ். ஸோ n என்னது 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூலும்ஸ் லா பார்க்கலாம்.